ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. துதிக்கிறோம் 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 ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறேன். துயாதி துயவரே உம்மை துதிக்கிறேன். யாக்கோபின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனே உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா, சர்வ சிருஷ்டி கர்த்தரே உம்மை துதிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்தவரே உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா, கடந்த 7 மாதங்கள் பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, உம்முடைய பலத்தால் எங்களை பாதுகாத்த ஈவுக்காக உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா, இந்த நாளில் உம்முடைய வேதத்தை தியானிக்க கொடுத்த தருணத்திற்காக நன்றி சுவாமி. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, மகிழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாம் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஊளையான சீட்டிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. ஊளையான சீட்டிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீ. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற தலைப்பு அடிமையின் தாழ்மை. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். லூக்கா 1:48 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
இது மரியாளின் ஜெபம். லூக்கா 1:48. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த தாழ்மை வழி. ஒரு மனிதனுக்கு உயர்வு வர வர அவர்கள் அதிகமான தாழ்வை தரிக்க வேண்டும். ஆனால் அடிமையின் தாழ்மை என்பது கடினமான ஒரு காரியம். காரணம், அடிமைத்தனம் ஒரு விரக்தியை மனிதனுக்குள் கொண்டு வந்து விடுகிறது. எனவே தாழ்மையுடைய எதிர்பார்ப்பது கடினமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 29:19. அடிமையானவன் வார்த்தைகளினால் அடங்கான், அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கொடான். ஒரு எஜமான் வனாந்தர வழியாய் தன் கழுதையின் மீது பொதிகளை வைத்து நடத்தி கொண்டு வந்தான். திடீரென தூரத்தில் விரோதிகள் கூட்டமாய் வருவதை கண்டான். தன் கழுதையிடம் சொன்னான், சீக்கிரமாய் வா, அவர்கள் உன்னையும் என்னையும் அடிமையாக கொண்டு செல்வார்கள் என்றான். கழுதை சொன்னது, அடா போயா, நானே உனக்கு அடிமையாகத்தான் இருக்கிறேன். அவன் என்னை பிடித்து சென்றாலும் அவனுக்கு அடிமையாகத்தான் நான் இருப்பேன். அவனும் இதே போலத்தான் பொதி சுமக்க வைப்பான். ஆகவே எனக்கு பயமில்லை. உனக்கு பயம் இருந்தால் ஓடிச் செல்லு என்றது. அன்பானவர்களே, ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் இருப்பவர்களின் விரக்தியின் நிலை இதுதான். மரியாளின் குடும்பமும் கூட மற்றவர்களின் ஆளுகை அதிகாரத்தின் கீழ் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களை மதித்து நடக்கக்கூடிய தாழ்மை அவர்களுக்குள் இருந்தது. எனவேதான் ஆண்டவர் அவளை நோக்கி பார்த்தார், மேன்மைப்படுத்தினார். யோபு நோயின் அடிமைத்தனத்தில் இருந்தபோதும், நான் நீதிமானாக இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் ஒருவேளை நாம் காணப்படலாம். அதிலும் ஒரு தாழ்மை வெளிப்படுத்தி கீழ்ப்படிந்திருந்தால் அடிமை தாழ்மை கொண்ட நம்மை இயேசு கிறிஸ்து நோக்கி பார்ப்பார். வல்லமை உள்ளவர். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். ஏசாயா 45:24. இன்றைய நாட்களில் நீதியான காரியங்களை காண்பது அரிதான காரியம். நீதி செய்ய விரும்புகிறவர்களுக்கு அதிகாரத்தில் குறைந்து காணப்படுகின்றனர். நம் ஆண்டவர் நீதி உள்ளவர். மறுபக்கம் அதை செய்ய அதிகாரமும் வல்லமையும் அவரிடத்தில் உள்ளது. மோசே இஸ்ரவேலாகிய தன் ஜனங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை காண்கிறார். நீதி செய்ய விரும்புகிறவன் தன் இடத்தில் வல்லமை இல்லாதபடியால் பயந்து ஓடுகிறான். வல்லமை உள்ளவரை கண்டபோது எல்லா காரியத்துக்கும் அவரையே சார்ந்து நிற்க கற்றுக்கொண்டான். ஒரு பெரிய மரத்தில் புறா ஒன்று கூடு கட்டி வாழ்ந்தது. அது ஒவ்வொரு முறையும் குஞ்சு பொரிக்க கூட்டில் முட்டையிடும் சமயம் மரத்தின் அடியில் உள்ள புற்றில் குடியிருந்த நாகம் ஒன்று முட்டையை சாப்பிட்டு கொண்டே இருந்தது. நாகத்தை எதிர்க்க தன்னிடம் பலம் இல்லாதபடியால் புறா வேதனைப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு நாள் அங்கிருந்த அரசர் அரண்மனை பக்கம் புறா பறந்து சென்றது. அந்த சமயம் இளவரசி அரண்மனையை குளத்தில் குளிக்க சென்றாள். குளிக்க செல்லும் முன் கரையில் தன் நகைகளை கழற்றி வைத்தாள். இதை கவனித்து கொண்டு இருந்த புறா உடனே வேகமாக பறந்து ஒரு நகையை தன் அலகில் கொத்தி தூக்கி சென்றது. இதை கண்ட இளவரசி கூச்சல் போட்டாள். அதை கேட்டு காவலர்கள் புறாவை பின்தொடர்ந்தார்கள். புறா தான் இருந்த மரத்தின் அருகே வந்து கீழிருந்த புற்றின் துவாரத்தின் உள்ளே நகையை போட்டது. இதை கண்ட காவலாளர்கள் புற்றை உடைத்தார்கள். நாகம் வெளிப்பட்டது. உடனே அதை அடித்து கொன்றார்கள். அதன் பின்பு புறா தன் கவலை நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. அதுபோல நமக்கு அநீதி இழைக்கப்படும் சமயங்களில் நீதியும் வல்லமையும் உள்ள இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி கூப்பிடுவோம். அவர் நமக்காக நீதி செய்பவர். சத்துருவை விழத்தக்கக்கூடிய வல்லமை அவரிடம் மாத்திரமே உண்டு. கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கான முயற்சி பண்ணு. 1 தீமோத்தேயு 4:7.
நாம் அழகான தோற்றம் அளிக்க வேண்டும் என்று நாம் அழகு நிலையங்களை நாடுகிறோம். சரியான உடல் கட்டு போட நாம் உடற்பயிற்சி நிலையங்களுக்கு செல்லுகிறோம். அதிக மதிப்பெண்கள் பெற பள்ளிக்கு செல்வதை தவிர சிறப்பு பயிற்சிகள் கொடுப்பவர்களிடம் சென்று கற்கிறோம். சிறந்த வேலையை பெற அதற்கென்ன சிறப்பு பயிற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். இவை அனைத்தையும் சரீர முயற்சியே. இவை அற்ப பிரயோஜனம் உள்ளது. அழிந்து போகும் வாழ்க்கைக்கு இத்தனை முயற்சி எடுக்கும் நம்மிடம் இந்த உலக வாழ்க்கைக்கு பின் இருக்கும் அழியாத நித்தியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என வாஞ்சையோடு இருக்க வேண்டும். எத்தனை உலக பிரகாரமான சிறப்புகள் இருந்தும் தேவ பக்தியான வாழ்வு இல்லை என்றால் அது அலங்கரிக்கப்பட்ட கல்லறையை போன்றது. பாவம் என்று அறிந்தும் துணிகரமாக போதை, குடி, தவறான உறவுகளில் அடிமைப்பட்டு தவிக்கிறோம். அவற்றை விட்டுவிட நாம் முயற்சி செய்ய வேண்டும். முதல் அடியை நாம் எடுத்து வைக்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்கிறார். உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்கிறதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. ஒவ்வொரு நாளும் மனிதன் தன் தேவைகளுக்காக பல காரியங்களை தேடிக்கொண்டே இருக்கிறான். பணத்தை தேடுகிறான், வேலையை தேடுகிறான். இவற்றில் முக்கியமானது உணவு, உடை, உறைவிடம். எனவே ஆண்டவர் சொன்னார், இவைகள் எல்லாம் உனக்கு வேண்டியவைகள் என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே இவைகளை தேடி கொண்டு இராமல் இவைகளை கொடுக்க வல்லமையுள்ள என்னை தேடுங்கள் என்றார். ஒரு ராஜா தன் நாட்டு மக்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவர்களுடைய கவலைகள், பிரச்சனைகளை நீக்க வேண்டும் என ஆசைப்பட்டார். இதற்காக பொது இடத்தில் தான் அமரப்போவதாக பேசினார். ஒரு குறிப்பிட்ட மரத்தடியை தேர்ந்தெடுத்தார். அதை சுற்றிலும் ஏராளமான கூடாரம் அமைத்து உணவு, பண்டங்கள், நகைகள், பணம் இவைகளை ஏராளமாக வைத்தார். யாருக்கு எது தேவையோ இலவசமாக எடுத்து கொள்ளலாம் என்று சொன்னார். ஒரு தோட்டக்காரன் தேசத்தில் செடிக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டு கவனித்து வந்தார். ஏராளமான ஜனங்கள் வந்தார்கள். அவர்களுடைய கவனம் முழுவதும் தேவையான பொருட்களை சேகரிப்பதில் தீவிரமாக இருந்தார்கள். ஆனால் அவர்களில் ஒரு வாலிபன் மட்டும் இவைகளில் ஆர்வம் கொள்ளாமல் அரசர் இருக்கும் இடம் தேடி வந்தான். அரசர் அவனிடம், இங்கு இருக்கும் இலவச பொருட்கள் எதையும் நீ எடுத்து கொள்ளவில்லையா என்று அவர் கேட்டார். அரசே, என்னுடைய நோக்கம் உங்களை காண்பதுதான் என்றான். அரசன் மிகவும் மகிழ்ந்து அவனை தழுவிக்கொண்டு சொன்னார், அப்படியானால் என்னுடைய முழு சொத்துக்கும் நீதான் சொந்தமானவன் என்றார். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுகிற இடம்தாம் தேவனுடைய ராஜ்யம். 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கு கூப்பிடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்றார் இயேசு கிறிஸ்து. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுகிறான். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். நீதிமொழிகள் 19:3. அன்பானவர்களே, ஒரு மனிதன் மதியினமான அணுகுமுறைகளைத்தான் அவனுடைய வழிகளை அழித்து போடுகிறது. ஆண்டவர் நமக்கு சிந்திக்கிற சக்தியை கொடுத்திருக்கிறார். இந்த சிந்தனைக்கு வேலை கொடாதபடியினால் மதியினமாய் நடக்கிறோம். பின்னர் ஆண்டவர் கைவிட்டார், சோதிக்கிறார் என்று புலம்புகிறோம். ஒரு கோழி பண்ணையில் ஏராளமான கோழிகள் திடீரென செத்தது. அதன் உரிமையாளர் மருத்துவரிடம் செல்லாமல் ஜோசியரிடம் சென்றார். சாமியார் யோசித்தார். பின் பண்ணையின் வாசல் கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடாது, மேற்கு பக்கமாக போடுங்கள்.
சரியாகிவிடும் என்றார். இருவரும் அப்படியே செய்தார்கள். மறுபடியும் ஏராளமான கோழிகள் செத்தது. மறுபடியும் ஜோசியரிடம் சென்றார். அவர் கூடாரத்திற்கு ஓலை போட்டாயா அல்லது ஓடு போட்டாயா என்றார். இவன் ஓடு என்றார். அதை மாற்று என்றார். மறுபடியும் நிறைய கோழிகள் செத்தது. 4 முறை சென்றதும் கோழிகள் செத்து கொண்டே வந்தது. 6வது முறையாக ஜோதிடரை காண சென்றான். அவர் சொன்னார், நீயும் சலிக்காமல் என்னிடம் வருகிறாய். உன்னிடம் சொன்ன யோசனை எனக்கிட்ட நிறைய இருக்கு. ஆனால் சோதிக்கிறதுக்கு இப்போ உனக்கிட்ட கோழி இல்லையே, என்ன செய்வது என்றாராம். அன்பானவர்களே, கடவுள் சிந்திக்கிற தன்மையையும் அறிவையும் நமக்கு தந்திருக்கிறாய். ஞானமாய் நடந்து நன்மை பெறுவோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிறார். தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அன்பானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஞானமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என விரும்புகிறார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் முதியோரை பார்க்கிலும் ஞானத்தை தருகிறார். அதே வேளையில் ஒரு மனிதன் சிறந்த விஷயங்களையும் உயர்ந்த பண்புகளையும் குறித்து பேசுவதால் அவனிடம் குறைவானதொன்றும் இருக்க வாய்ப்பில்லை என்று எண்ணவும் கூடாது. நாம் கர்த்தரை நேசிக்கிறோம் என்றாலும் பல சூழ்நிலைகளை காரணம் காட்டி அவரை கனம் பண்ண தவறி விடுகிறோம். நம்மை உண்டாக்கின தேவன் எல்லாரிலும் பெரியவர், மேலானவர். அவரை நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் முன்னிறுத்தி கனப்படுத்தும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்துவார். ஏழைகளை நேசிக்கும் பொழுதும் எல்லா மனிதரிடமும் நம் அன்பை காண்பிக்கும் பொழுதும் அவருடைய சாயலை நாம் கனப்படுத்துகிறோம். அவர் படைப்புகளை நாம் கண்டு மகிழ்ந்து துதிக்கும் பொழுது அவரது ஆற்றலையும் வல்லமையும் கனப்படுத்துகிறோம். நம் தேசத்து தந்தை காந்தியடிகள் ஒரு முறை தான் நேசித்த கிறிஸ்தவ நண்பர் ஒருவரை பார்க்க சென்றார். இரவு நேரம் என்பதால் அவர்கள் குடும்பமாய் அமர்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தார்கள். காந்திஜியை கண்டதும் ஜெபத்தை நிறுத்திவிட்டு அவரை வரவேற்றார்கள். காந்திஜி கேட்டார், இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் இறைவனை துதித்து கொண்டே இருந்தோம் என்றார்கள். அப்படியானால் ஏன் இடையில் நிறுத்தினீர்கள் என்றார். ஐயா, உங்களை கண்டதும் வரவேற்க வந்துவிட்டோம் என்றார்கள். அதற்கு காந்திஜி, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எல்லா கனத்துக்குரியவர். நான் சாதாரண மனிதன். எனக்காக அவரை கனவீனப்படுத்தாதீர்கள். முதலில் உங்கள் பிரார்த்தனையை தொடருங்கள். எவ்வளவு நேரம் என்றாலும் நான் காத்திருக்கிறேன் என்றார். அருமையானவர்களே, நாமும் அவரை கனவீனப்படுத்தின நேரங்களை சற்று எண்ணி பார்ப்போம். ஆராதனை நேரங்களை புறக்கணிக்காமல் அவரை தேடி வந்து அவரையே கனப்படுத்தும் பொழுது நம்மை கனம் பெற்றவர்களாய் மாற்றுவார். கண்மலையான கர்த்தரையே கனம் பண்ணுவோமாக. ஆலய ஆராதனைகளை புறக்கணிப்பது ஆண்டவரை கனவீனம் செய்வதாகும். குடும்பமாய் ஆலயத்திற்கு சென்று கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அவரை கனம் பண்ணுகிற நம்மை அவர் நிச்சயம் கனப்படுத்தி உயர்த்துவார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவான். கண்மலையை அஸ்திபாரமாக கொண்ட வீடு பெருமழைக்கு கூட அசையாது என்பதினை இயேசு உறுதியாக கூறுகிறார். அவருடைய வார்த்தை அல்லது வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களை கண்மலையின் மேல் கட்டியன வீட்டிற்கு ஒப்பிடுகிறார். அந்த கண்மலையை கிறிஸ்துவே. விசுவாசத்தின் செவி கொடுக்காதவர்கள் மணலில் கட்டிய வீடு போல் அழிந்து போவது நிச்சயம். நமது அஸ்திபாரம் உறுதியாக கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேல் இருக்க அப்பொழுது எதுவும் நம்மை அசைக்காது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என அறிக்கையிட்ட பேதுருவிடம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கூறுகிறார். தண்ணீரை போன்று நிலையற்ற மனநிலையில் இருந்த பேதுருவை ஒரு பாறையை போன்ற உறுதியான திடம் வாய்ந்த செயல் வீரராக மாற்றுகிறார். பயந்து போய் கிறிஸ்துவை மறுதலித்த அவர் பின்னர் ஆயிரக்கணக்கானோரின்
முன்னிலையில் திடமாக கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார். கொடூரமான மேபர்டைன் சிறைச்சாலையில் உணவோ நீரோ வெளிச்சமோ இன்றி சங்கிலியால் கட்டப்பட்டு நிலையில் 9 மாதங்கள் அவதியுற்ற போதும் கிறிஸ்துவை துதித்தபடியே இருந்தார். பேதுரு சிறைச்சாலை அதிகாரிகளையும் மற்றும் பலரையும் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி இருக்கிறார். தலைகீழாக தன்னை சிலுவையில் அறையும்படி வேண்டிக் கொண்டார். கேபா என்ற பேதுரு இரத்த சாட்சிகளின் பட்டியலில் இடம்பெற்றது. அழியாத கிரீடத்தையும் கிறிஸ்துவோடு ஆளும் சிறப்புகளையும் பெற்று கொண்டார். நாம் நிலை நிற்க வேண்டுமென்றால் நமது அஸ்திபாரம் யார் மீது என்பதை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது, அந்த வீடு நிலைத்து நின்றது. மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மணலின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போயிற்று, அந்த வீடு அழிந்து போயிற்று. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் மூலம் தேவன் சர்தை பட்டணம் ஐஸ்வர்யம் நிறைந்த வலுமையான பட்டணம், அதாவது எங்கும் நிறைந்தவர், சகலத்தையும் உடையவர். இவர் கூறும் ஆலோசனைகளும் எச்சரிப்புகளும் ஆரம்பத்திலே மக்கள் ரட்சிப்பை கேட்டு பெற்று கொண்டவர்கள்தான். ஆனால் அதனை சீக்கிரத்தில் மறந்துவிட்டனர். ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக காணப்படவில்லை. ஆவியில் அனல் இல்லாதவர்களாய் உயிர் இருந்தும் செத்து போனவர்களாக வர்ணிக்கப்படுகின்றனர். ஆனால் தேவன் அவர்களுக்கு கொடுக்கும் எச்சரிப்பு ஒன்று, விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. இரண்டாவது, ஆதியில் எப்படி ரட்சிப்பு கேட்டு பெற்று கொண்டாயோ அவைகளை நினை. மூன்றாவது, செத்த கிரியைகளை தள்ளிவிட்டு நற்கிரியைகளை, அதாவது தேவனுக்கு பிரியமான பரிசுத்த கிரியைகளை கை கொண்டு மனம் திரும்பு. அவர் வரும் வேளையை ஒருவரும், விசேஷமாக தூதர்கள் கூட அறிய முடியாது. பிதா ஒருவரே அறிவார். ஆனால் தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தாமல் தங்களை காத்து கொண்டு பரலோக ராஜ்யத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரவான்களுக்கு கிடைக்கும் மேன்மையானது. வெண் வஸ்திரம் தரித்து தேவனோடே கூட நண்பர்கள் ஜீவ புஸ்தகத்தில் உள்ள அவர்களுடைய நாமங்கள் பிதா தூதர்கள் முன்பாக பரலோகத்தில் அறிக்கையிடப்படும். அருமையானவர்களே, நாமும் கூட எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படி அனுதினமும் நம்மை தகுதிப்படுத்தி துர்க்குணம், பொல்லாப்பு போன்றவற்றை தள்ளிவிட்டு நாம் பெற்றுக்கொண்ட காரியங்களை நினைத்து உணர்வோடு காத்து கொள்ள ஜாக்கிரதையாய் இருப்போம். அந்த மாசற்ற கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யூதர்கள் காலத்தில்
இரத்தம் மிக புனிதமானது. மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இரத்தத்திற்கு விலகி இருக்க வேண்டும் என்பதே தேவன் கொடுத்த கட்டளை. ஒருவனுடைய இரத்தம் சிந்தப்படுவதற்கு எவன் காரணமோ அவனது இரத்தமும் சிந்தப்பட வேண்டும் என்பதே நியாயப்பிரமாணம். எகிப்தின் அடிமைத்தன விடுதலையின் போது சங்கார தூதன் கடந்து செல்கையில் இஸ்ரவேலரை பாதுகாக்க வீட்டு நிலை கால்களில் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டது. நமக்காக பரிந்து பேசும் பரிதபிக்கும் இரத்தம். இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன் அடியேனை நினைத்தருளும் என்ற பேதுரு இரத்தம் வடிய சிலுவையில் இருந்த வண்ணமாக அவன் இடத்தில், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என கனிவுடன் மறுமொழி கொடுத்த இயேசு இன்றும் நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒப்புரவாகும் இரத்தம். இஸ்ரவேலின் காணி ஆட்சிக்கு புறம்பான நம்பிக்கையற்ற தேவையற்ற தூரமாயிருந்த புறஜாதிகளான நம்மை கிறிஸ்துவின் இரத்தம் பிதாவுக்கு சமீபமாய் ஆக்கினது. சமாதான காரணராய் பகை என்ற பிரிவினை சுவரை உடைத்து சிலுவையில் கொன்று இருவரையும் ஒரே புது சிருஷ்டியாக தேவனோடு ஒப்புரவாக்கினார் என்பது ஆச்சரியமே. அவரது அன்பின் ஆழம் நீளம் கணக்கிட முடியாது. வெற்றியின் இரத்தம். சாபமான சிலுவையில் இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டாலும் அவரது மேன்மையான உயிர்த்தெழுதலின் வெற்றியின் சின்னமாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தமே எல்லாவற்றிற்கும் எல்லாமாகும். விசுவாச கொள்கையின் மையமும் வெகுமதியும் ஆகும். பரலோக நித்திய வாழ்வின் மாட்சிமையை நமக்கு உறுதிப்படுத்துகிறது என கூறுகிறார். மீட்கப்பட்டவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசு என்ற வலு சர்ப்பத்தை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என பிரசங்கி 3:1 சாலோமன் அரசன் கூறுகையில், நாம் மௌனமாய் இருக்கவும் பேசவும் காலமும் சமயமும் உண்டு என்பதால் நாம் பேசுகையிலே அமைதலாய் இருக்கையிலோ சரியான ஞானத்தோடு செயல்பட வேண்டிய அவசியத்தை தெளிவாக்குகிறார். இயேசுவானவர் தன்னை நியாயம் விசாரித்து கொடுமையானவர்களின் சில கேள்விகளுக்கு உண்மையுடனும் ஞானத்துடனும் பதிலளித்து தான் தேவகுமாரன் என்பதை தெளிவாக்கினார். ஒரு சிறு பையன் தன் தாயிடம் தனக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி தரும்படி கேட்க, தாய் அவனுக்கு 3 கட்டளைகள் கொடுத்து அதை நிறைவேற்றினால் நிச்சயம் வாங்கி தருவதாக சொன்னாள். 1. தினமும் வேதம் வாசிக்க வேண்டும். 2. பாடங்களை ஒழுங்காக படித்து உயர்ந்த மதிப்பெண்கள் வாங்க வேண்டும். 3. தலைமுடியை ஒழுங்காக வெட்ட வேண்டும் என்பதே கட்டளைகள். சிறுவன் முதல் 2ஐயும் நிறைவேற்றி காட்டினான். தலைமுடியை வெட்டாமல் தான் வாசித்த வேத வாக்கியங்களில் இயேசு கிறிஸ்து தலைமுடியை வெட்டுவதாக இல்லை. ஆதலால் நானும் அவரை போலே இருக்க முடி வெட்டவில்லை என்ன சொன்னான். அம்மாவும் ஞானமாக ஒரு பதிலை சொன்னாள். மகனே, இயேசுவின் காலத்தில் மோட்டார் சைக்கிள் இருந்ததாக சரித்திரம் இல்லை. அவர் கால்நடையாகவே சுற்றி திரிந்தார் என வேதம் கூறுவதால் நீயும் அவரை போலவே நடந்தே பள்ளிக்கூடம் போ என்று சொன்னாள். வேடிக்கையாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டியது. இது எவ்வளவு உண்மை! ஆனால் யாக்கோவும் தனது நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருக்க கடவர்கள் என் ஆலோசனை கூறுகிறார். மேலும் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19இல் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது எனவும் பார்க்கிறோம். நாம் கூறும் வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உண்மை. என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனானான். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேசிய மிரியாமையும் ஆரோனையும் கர்த்தர் கடிந்து கொள்வதையும் மிரியாமுக்கு கிடைத்த தண்டனையையும் புரிந்து கொள்ள முடிகிறது.
என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என கர்த்தர் அவர்களிடம் கேட்டார். இயேசு கிறிஸ்துவும் தன்னை அனுப்பிய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதில் உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் உண்மையிலும் விளங்கும். ஆனால் கனியற்ற அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். பட்டணத்தில் இருக்கும் மகன் எனக்கு வேலை கிடைத்து விட்டது என தகப்பனுக்கு தந்தி அனுப்பியுள்ளான். தந்தியை பிரித்து பார்த்த தகப்பன் அழுதார். அவர் அழுவதை கண்ட போஸ்ட்மேன் வருத்தத்தோடு அவரிடம் பணம் வாங்காமல் போய்விட்டார். மனைவி வந்து தந்தியை படித்தாள். மகனுக்கு நல்ல வேலை கிடைத்திருப்பதாக தானே தந்தி அனுப்பியிருக்கிறான், அதற்கு ஏன் அழுதீர்கள் என்றாள். போடி பைத்தியம், உனக்கு பிழைக்க தெரியவில்லை. நான் அழுததினால் தான் போஸ்ட்மேன் பணம் கேட்காமல் போய்விட்டான் என சொல்லும் பொழுது தனது கணவனுடைய உண்மையற்ற செயல்களை குறித்து கவலையுடன் கண்டித்து எடுத்து சொல்லுகிறாள். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாது இருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கடிந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படி பொய்யாகிய பாவத்தில் இருந்து விடுபட்டு உண்மையுள்ளவர்களாய் நாம் நடப்பதற்கே கிறிஸ்து என்னும் இரட்சகராகிய மனுஷகுமாரன் பிசாசின் கிரியைகளை அழிக்கவே நான் வந்தேன் என கூறுகிறார். ஏனென்றால் பொய்யர் அனைவருக்கும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். உண்மை என்னும் செங்கல் வைத்தே நாம் இன்னும் ஆத்மாவை கட்ட முடியும். தேவ தூதர்களால் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. இதை கண்ட மேய்ப்பர்களால் சும்மா இருக்க முடியவில்லை. இந்த இரட்சகர் ஏழை பணக்காரர் அனைத்து ஜனத்துக்கும் உரியவர். சாதி மத கலாச்சார பிரிவுகளை கடந்து யாவருக்கும் சொந்தமானவர். இந்த கிறிஸ்து பாவமில்லாதவர். ஆகையால் பாவிகளுக்காக தன் ஜீவனை சிலுவையில் மரணத்தில் தியாகம் செய்து உயிரோடே எழுந்தார். அவர் சொல்லி போன கட்டளைகளை நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அவரது அன்பினை ருசித்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சுவிசேஷமாகிய நற்செய்தியை அறிவிப்பதே தங்கள் தலையாய் கடமை என உணர்ந்து செயல்படுவோம். சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ, அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது என கூறும் பவுல் சுவிசேஷத்தின் இரகசியத்தை புறஜாதிகளுக்கு அறிவிக்க அவர் சந்தித்த பாடுகள் கணக்கில் அடங்காது. அதேதான் பட்டணத்தில் சந்தை வெளியில் எதிர்ப்பட அனைவரையும் தினமும் தைரியமாக சம்பாஷணை பண்ணினான். நமது இந்திய மண்ணிலும் கடல் கடந்து பல மேல் நாட்டு மிஷினரிகளை காலடிகளை பதித்ததாலே நாமும் கிறிஸ்துவின் அன்பினை ருசித்து வருகிறோம். ஏராளமான கல்வி நிறுவனங்கள், அனாதை விடுதிகள், மருத்துவமனைகள் அவர்கள் தியாகத்தாலேயே நமக்கு கிடைத்த அரிய பொக்கிஷங்கள். அதனால்தான் நாமும் நம் பிள்ளைகளும் செல்வாக்குடன் வாழ்ந்து வருகிறோம். தற்சமயம் நற்செய்தியை அறிவிக்கும் பணி நமக்கு கொடுக்கும்படி இருக்கிறதை உணர்ந்து செயல்படுகையில் நம் தேசம் முழுவதையும் கிறிஸ்துவின் அன்பிற்கு கொண்டு வர முடியும். இதுதான் இன்றைய தலையான பொறுப்பு. இயேசுவுக்காய் எவ்வளவு செய்கிறோம் என்பது மட்டுமல்ல, இயேசுவை போல் எந்த அளவு மாறுகிறோம் என்பதுதான் முக்கியம். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.